வண்டி தானு ஒரு தடவை பாத்துக்குவோம். எல்லா வண்டிக்கும் ஒரே மாதிரி பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க. பெரிய சிக்கலாகி போகுது. டிரைவரே உருட்டுவியா? என்னடா ஞாயிற்றுக்கிழமை வேற கிரிக்கெட் என்ன போலான்னு பார்த்தா ஒரு ஆளும் குறையுது ஒரு கம்பும் குறையுது. அண்ணே நான் வேணா கிரிக்கெட் விளையாட வரட்டுமாண்ணே? போடா சின்ன பயிர உங்களை விளையாண்டா ஏன் ஸ்டேட்டஸ் என்ன ஆகுது? சபரி ராஜா, லெஜண்ட் 2 படத்துக்கு 2 டிக்கெட் வச்சிருக்கேன். பைக் எடுத்துட்டு வந்துறியா? போயிடுவோம் 2 பேரும். அண்ணே நான் பைக் வச்சிருக்கேனே, நான் வேணா வரட்டானே? ஏய் யார் நீ? வண்டி அதெல்லாம், இதில் மனுஷன் வருவானா? இதுக்கு மேலே என்கிட்ட பேசுகிற வச்சுக்க போடா. இன்னைக்காவது ட்ரீம் லெவலில் 2 கோடி அடிச்சு போடலான்னு பார்க்குறேன். யாரை கேப்டனாக போடுறது? அண்ணே நான் வேணா யாரை கேப்டனாக போட்டுன்னு சொல்லிட்டானே. நீ எல்லாம் சொன்னால் விளங்குமாடா தர்தனம் முடிச்சவனே. போடா. ஒரு வேளை அடிச்சிருமோ? நில்லு. யாரை கேப்டனாக போடலாம்? அண்ணா சுனில் நாராயண போடலாம். நாராயண போடு. அவன் ஒரு உதவாக்கற, அவனை கேப்டனாக போட சொன்ன நீ ஒரு உதவாக்கற. போடா. தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் பிறை காட்சியிட்டது. இதையடுத்து இஸ்லாமியர்கள் நாளை சிறப்பு தொழுகையில் ஈடுபடுவார்கள். மச்சான் கதை தெரிஞ்சாட்டுக்கு சரி மச்சான், சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிரு. நாளைக்கு ஊர் பசங்களை பூரா கூட்டு வந்துடுறேன். ஓகே ஓகே. அடே ஏன்டா பொறுக்கி பசங்க மாதிரி ரோட்டில் ஆடிக்கிட்டு இருக்கீங்க? எப்பா ஊர் தலைவர் தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்காத. பசங்க ஃபுல் வைப்பில் இருக்காங்க. நெஞ்சு மேலே ஆனாலும் ஆடுவாங்க. பேசாமல் போயிடு போடே. எலியாஸுக்கு கூப்பிட்டு விஷ் பண்ணியாச்சு. அப்புறம் மன்சூருக்கு மெசேஜ் பண்ணியாச்சு. ஒரு ஸ்டேட்டஸ் ஒன்று போட்டு விட்ருவோம். அப்போ தான் பிரியாணி கிடைக்கும். மாப்பிள்ளை ஒரு கால் பண்ணிடுவோம். ஹலோ மாப்பிள்ளை, பெற தெரிஞ்சா? பெற தெரிஞ்சிருச்சு. நீ தான் யாருன்னு தெரில. ஃபோனை வை. என்ன புதுசுக்கு இப்படி சொல்கிறேன் மாப்பிள்ளை? ஹலோ ஹலோ மச்சான், பிரியாணி சாப்பிடும் போல இருக்குடா. கண்டிப்பா சாப்பிட மச்சான். இன்னைக்கு வந்து ரம்ஜான், ஒரு புடி பிடிக்கிறோம். டேய் முபாரக்கே, என்னடா பட்டையும் கொட்டையும் எங்கடா போயிட்டு இருக்க? ஹோமத்துக்கு போயிட்டு இருக்கேன். ஏன்டா இப்படி காலங்காத்தால 2 பேர் பிரியாணிக்கு வருவீங்கன்னு தெரியும்டா. அதான் நேற்றைய போய் குடும்பத்தோட ஹிந்துவா மாறிட்டு வந்துட்டேன். இந்துவா மாட்டேங்கிறியே, ஏதாச்சும் மந்திரம் சொல்கிறா பார்ப்போம். குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குழல் சொல்கிறான்டா. ஆமாடா. ஏய் அப்போ பிரியாணி? ஓம் நம சிவாய. ஒருத்தனை பிரியாணி சாப்பிட வர சொன்னா குடும்பத்தோட லாரியை கட்டிட்டு வந்துடுறது. இறைவனிடம் அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. அவர் சொல்லலாம்டா, நான் சொல்றேன் உங்களுக்கு பிரியாணி இல்ல. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவர் பொக்கிஷத்தை மூடுவதில்லை. அம்மா அந்த டோரை மூடுமா, பிச்சைக்காரங்க தொலை தாங்க முடியல. நல்லா தானே இருந்தா, ஏன் அப்படி பண்றான்? ஏ மாப்பிள, மாப்பிள அவன் ஜன்னல்ல உட்காந்து ஊங்குறான் ஆங்குறான். என்ன கதைன்னே தெரியலையே. அதுக்கு நான் தான் காரணம் நினைக்கிறேன்யா. என்ன பண்ண? அவன் ஊங்குறான்ல, அது உருண்டையா. தீபாவளிக்கு அவன் உருண்டை கேட்டான். தீபாவளி தலை எதுக்கே பைத்தியக்கார மாதிரி ஆடிக்கிட்டு இருக்க? தீபாவளி மச்சான், தீபாவளி மச்சான். தீபாவளி ட்ரீட்ல மச்சான். காலைல சொந்தக்காரங்க வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க. ஒன்றும் கிடையாது மச்சான். அட்லீஸ்ட் உருண்டை கொடு மச்சான். உருண்டையும் கிடையாது, ஒரு புண்டையும் கிடையாது. போடா. சாட் நான் கொடுக்கல, அந்த கடுப்புல தான் அப்படி பண்ணிட்டு திரியான். ஏண்டா பெரண்டா உன்னால உன்னால. மாப்பிள. ஹலோ மாப்பிள, எங்கயா இருக்க? வீட்டுல தான் இருக்கேன். என்ன பண்ற? சும்மா இருக்கேன். வெளியே போனேன். என்ன விஷயம் சொல்லு. அப்புறம் போய்க்க. இன்னைக்கு ரம்ஜானியா, வீட்டுக்கு கிளம்பி வாயா. நண்டு பிரியாணி பண்ணி வச்சிருக்கேன்யா. கழுத்து கறி சும்மா அருமையா இருக்கும். நண்டு கதியா? கழுத்து சார்ஜா நண்டியா? கழுத்து இருக்குமியா? கழுத்து உள்ள நண்டா? யாரோ அதிசயம். இந்த வர மாப்பிள. மாப்பிள சொல்லியா? எங்கயா இருக்க? இந்த வீட்டுல சாப்பிட்டு இருக்கேன் மாப்பிள. சாப்பிட்டுக்கிட்டு இருக்கியா? ஆமா. அதை அப்படியே வச்சுட்டு இங்க சிக்கனு முட்டை மீன் எல்லாம் பண்ணி வச்சிருக்கேன். கிளம்பி வாயா. இந்த வந்துட்ட மாப்பிள. தம்பி
சாப்பிடாம எங்கப்பா போற? சாப்பிட்டு போ. இதை மனுஷன் சாப்பிடுவானா? ஆனால் உன் புருஷன் சாப்பிடுவான். அப்படி கொடுத்துரு. என் மாப்பிள்ளை பிரியாணியோட வெயிட் பண்ணிட்டு இருக்கான். வந்துடுறேன். அட பாவி. ஹலோ மாப்பிள்ள. மாப்பிள்ள எங்க இருக்க? சீக்கிரம் கிளம்பி வீட்டுக்கு வாயா. வீட்டுக்கு வெளியே தான் மாப்பிள்ள இருக்கேன். கதவை தர. ஒன்றுக்குள்ள ஒன்றும் ஐட்டம்டா. வாங்க மாப்பிள்ள, பிரியாணி எடுத்துட்டு வந்துடுறேன். சரி மாப்பிள்ள, சரி மாப்பிள்ள. என்ன மனுஷன்? மாப்பிள்ள நண்டு கழுத்து இருக்குமோ? கழுத்து பொண்ணு சொன்னாயா கழுத்துல நண்டு இருக்கான், சமைச்சு வச்சிருக்கானாயா? கழுத்து இருக்குமாயா? இருக்குயா. இரு 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 இரு. இன்னைக்கு ஒரு கட்டு முட்டெல்லாம் இருக்கு. பொறுமையா சாப்பிட்டு போயிடும். மாப்பிள்ள ஊர்ல நானி இறந்துட்டாங்கயா. ஆணி இறந்துட்டாங்களா? பாட்டி இறந்துட்டாங்கயா. பாட்டி அதனால ஒன்றும் செய்யலையா. மாப்பிள்ள அண்டாவது கருவேப்பிலை மூணு. அடுப்பே பத்த வைக்கல. நண்டு. ஐயோ ஏயா கத்துற? இவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசி வரைக்கும் ஒரு பிரியாணி சாப்பிட முடியாம போச்சே மாப்பிள்ள. ஆமா மாப்பிள்ள, அவ்வளோ ஆசை வந்து மாப்பிள்ள. அண்ணே நம்ம வீட்டுக்கு வாங்கண்ணே. நம்ம வீட்டில் ரம்ஜான் கொண்டாடுறோம். பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேண்ணே. நீங்கள் எல்லோரும் வரணுண்ணே. அண்ணே நம்மெல்லாம் அப்படி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சுண்ணே. ராஜாக்கள் மாளிகையும் காணாத இன்பமடா, நாலுகால் மண்டபம் போல் நாங்கள் கொண்ட சொந்தமடா. ராஜாக்கள் மாளிகையும் தம்பி, உன்னை இவ்வளோ திட்டியும் சாப்பிட கூப்பிட்டியடா. அண்ணே மதம் தானே பிரிக்கும், மனிதன் என்றைக்குமே பிரிக்காதண்ணே.